Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடிய நாட்களில் டுவெல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து நமக்கு கெயின் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சாப்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அந்த சாப்டரில் எது முக்கியமான கொஸ்டின்ஸு, எந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து படித்தோம் அப்படின்னா நம்ம அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ நமக்கு தெரிய வரும் அப்படின்னா அதிகமான கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம பார்க்க தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிய வரும். அதனால் ஃபஸ்ட்டு வேல்யூம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு வரப்போகுது. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். சரியா, அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 மார்க் நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கும்போது 21 மார்க். சரியா, 21 மார்க்கில் நீங்கள் அதாவது கண்டிப்பாக நமக்கு வந்து 17லேருந்து சரியா 16லேருந்து 17 ஒன்வர்ட்ஸ் வந்து புக் பேக்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. மீதி இருக்க ஒரு 3 ஒன்வர்ட்ஸ் தான் நமக்கு வந்து புக் இன்சைடில் இல்லை க்ரியேட்டிவோ நமக்கு கேட்க போகிறாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் புக் பேக் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நம்ம 2 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு பாருங்கள். லாஸ்ட் இயர் கம்பல்சரி கொஸ்டின் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் -2 கொடுத்துருக்காங்க. சரியா, கம்பல்சரி கொஸ்டின் பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா 2 மார்க் கொஸ்டின்ஸும் பார்த்துங்க. சரியா, அதாவது ஈஸியாக நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து நல்லபடியாக மார்க் வந்து நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். நாம் ஆல்ரெடி போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் போதுமானது. இப்போ 2 மார்க் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது 10 2 மார்க் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாப்டர்லேருந்து நமக்கு வந்து 2 2 மார்க் நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 மார்க் இருக்குது, செகண்ட் சாப்டர்லேருந்து 2 மார்க் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3rd சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5th சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. சரியா, 5th சாப்டர்லேருந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. 4th சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 மார்க். சரியா, இதில் கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ 3 மார்க் வந்தோம் அப்படின்னா அதாவது 3 மார்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து தனித்தனியாக உங்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதை தெளிவாக பார்த்துங்க. இப்போ 3 மார்க் கம்பல்சரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஈஸியான சாப்டர். சரியா, அதாவது ஈஸியான சம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 6 இமேஜினரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். சரியா, அந்த 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய கடைசி எக்ஸசைஸ் கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ நம்ம கேட்க போகிறாங்க நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, அதே மாதிரியே நீங்கள் என்ன பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது 41ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 4th சப்டிவிஷன். சரியா, சாரி ஃபஸ்ட்டு சம்மில் 4th சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாஸ்ட்டாக முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் தான் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் 42 எடுத்தும் போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். சரியா, அதே மாதிரி 43 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸு, செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 4th எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பார்த்துங்க. அதுக்கப்புறம் 44th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அதாவது 44ல் பி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாமில் கூட நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 45ல் பி கொஸ்டின் இருக்குது பாருங்கள். ஏ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்துடும். 5th சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்துடும். பி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 46 வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட் எக்ஸசைஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸு. அதே மாதிரி பி கொஸ்டின் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்க போகிறாங்க நமக்கு தெரியும். அதே மாதிரி 47ல் பி கொஸ்டின் பாருங்கள். அந்த லேம்டாவுக்கும் மியூவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி 47ல் ஃபைண்ட் தி வெக்டர் பேராமெட்ரிக். சரியா, அதே மாதிரி வெக்டர் நான் பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஃபார்ம். இதை 3மே வந்து நம்ம கண்டுபிடிக்கும் மாதிரி ஒரு சம் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. சரியா, நல்லபடியாக பார்த்துங்க. இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.